வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டு டு த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட். ஓகேங்களா, இது வழியாக செல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ அவன் கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைன் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட். அடுத்து ஒரு ரெண்டு லைன் பண்ணியிருக்கான், இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ இது ரெண்டு லைனு, இது ரெண்டு லைனு, ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இந்த லைன். மொத்தம் 4 லைன்ஸ் ஈக்குவேஷன் அவன் கொடுத்துட்டான். 5th லைனுக்கான ஈக்குவேஷனை நம்மகிட்ட கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைனுக்கான ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ இது வந்து லைன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லைன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து லைன் 3ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லைன் 4ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் லைன் 5. ஓகேங்களா, நான் பேர் வந்து சிம்பிளாக வச்சுருக்கிறேன், ABBCCDன்னு வைக்காமல். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைன் 1 நம்ம எழுதுறது 11th சம்மு. லைன் 1 என்ன இருக்குது எழுதுகிறேன். ஸோ 3x + y + 2. ஓகேங்களா, காற்று அடிக்குது. லைன் 2 பார்த்தீங்க அப்படின்னா x - 2y - 4 = 0. இது ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே y இருக்குது, இங்கே 2y இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே 3x. இந்த தடவை நான் எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி எடுத்தேன்றப்ப இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லைன் 1 நான் எழுதுகிறேன். இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ 2 வந்து அந்த சைடு போகும்போது -2. அடுத்தது லைன் 2வை எக்ஸு கேன்சல் பண்ணணுன்றப்ப இதே மாதிரி 3 வரணுன்றப்ப லைன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3x - 2y -4 அந்த சைடு வரும்போது +4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி வந்து வேணாம் அதே கூட சொல்லிடுறேன். உங்களுக்கு இதை விட ஏதோ குழப்பமாக வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் நம்பர், பட் வந்து ரெண்டுமே ப்ளஸ். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட்னா 5 - 3. இப்போ 5 3 சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 5 - 3 தான் போடுவோம். அதே மாதிரி இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா இதை தான் மைனஸில் போடுவோம். ஸோ அப்போ சைனை மாற்றணும். ஓகேங்களா, ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸால் பெருக்கும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா, அதே தான். மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுன்னா மைனஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எடுக்கும்போது இதையும் இந்த சைனோட இந்த நம்பர், இந்த நம்பர் இந்த சைனோட இந்த நம்பர் இப்படி தான் எடுக்கணும். ஸோ 3x - 3x 0. ஓகேங்களா, y + 2y என்ன வரும், y + 2 3 -2 -4 என்ன வரும், -6. அப்போ y = -6. இந்த 3ன்றது இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். 1 3 3 2 3 6. ஸோ y = -2. ஸோ y சப்ஸ்டியூட். ஓகேங்களா, y = -2 டாட் வச்சுருக்கேன் தான் பாக்ஸ் இதோட போகணும். இன் எந்த ஈக்குவேஷனில் போடலாம், இதிலேயே போடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கூட போடுவோம், எப்போவுமே செகண்ட் ஈக்குவேஷனே போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எதில் வேணாலும் போடலாம் நம்ம. ஓகேங்களா, 3x + y + 2 = 0. ஸோ அப்போ 3x yக்கு பதிலாக -2 + 2 = 0. ஸோ -2 + 2 கேன்சல் ஆயிரும் 0ன்ட்டு. அப்போ 3x = 0. 3x = 0னா x = 0. தட் ஃபார் த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட். ஓகேங்களா, x வந்து 0 -2. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து 0, -2. இதுக்கு பேர் வச்சுருவோமா a, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் bனா a வந்து 0, -2. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதலாமா? தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7x - 3y = -12. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு இங்கே நான் எழுதிட்டு கொண்டு வரேன். 2y = x + 3ன்னு இருக்குது. ஸோ ஈக்குவேஷன்னாலே நம்மளுக்கு x + y + சம்திங் ஆர் x + y = சம்திங் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போ எக்ஸ் டேர்ம் அப்படியே ப்ளஸில் இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2y இந்த சைடு இருக்கிறதுனால அந்த சைடு கொண்டு போங்க, -2y. இந்த 3 வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்போ இதை இந்த சைடு கொண்டு வாங்க, ஏன்னா ஒரே பக்கமே வரக்கூடாது, ஏன்னா
நம்பர்ஸ் வந்து இந்த சைடு வந்து தான் சால்வ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ அப்போ 3 அந்த சைடு கொண்டு வரும்போது -3. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸு மைனஸ் 2y ஈக்குவல் டு -3. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இது வந்து 7, இது 1. அப்போ இதை 7ஆக மாற்றணும்னா ஈக்குவேஷன் எல்லாத்தையும் 7ஆக மல்டிபிள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுக்குமே காமனாக 6 இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அது கொஞ்சம் வேலை கூட. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், முதல் சொன்ன ஐடியாவே பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷனை இந்த 7 வரணுன்றப்ப 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 7x -2 × 7 -14y -3 × 7 -21. ஸோ ரெண்டுமே சேம் சைன்றப்ப என்ன பண்ண போகிறேன், தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ சப்ட்ராக்ஷன் அப்படின்னாலே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஓகேங்களா? 7x -7x கேன்சல், -3y + 14y. ஸோ மைனஸும் ப்ளஸும் சேர்ந்து இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 14லேருந்து 3 போச்சுன்னா 11y. பெரிய நம்பருக்கான சைனு இங்கே இருக்குது, ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு -12 + 21. -12 + 21 ரெண்டுமே சேம், சரி ஆப்போசிட் சைனுன்றப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வரும், 21லேருந்து 12 போச்சு அப்படின்னா 9. பெரிய நம்பர் சைனு ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 11y = 9. அப்போ y = 9/11. ஓகேங்களா? ஸோ இப்போ இதைத்தான் நான் எடுக்க போகிறேன். சப் y = 9/11 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டுருவோம். சாரி, செகண்ட் ஈக்குவேஷன், அதுதான் சிம்பிளாக இருக்குது, இதெல்லாம் பெரிய நம்பர். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் போடும்போது x - 2y = -3. x - 2 × yக்கு பதில் இந்த டேட்டாவை எடுக்கிறேன், -3. இப்போ இதை எடுத்திங்கன்னா எக்ஸு மல்டிபிள் பண்ணிங்கன்னா -8/11 = -3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த என்டையர் டேர்ம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது +18/11. ஸோ கீழே டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ கீழே ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ 11ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணும்போது -33/11 18/11. ஸோ அப்போ காமனாக 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -13 + 18, சரி -33 + 18 என்ன வரும், 15. பெரிய நம்பர் சைனு -15. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு -15/11. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டு பின்றது x என்ன இருக்குது, -15/11, 9/11. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எழுதலாமா, -15/11, 9/11. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு வழியாகவும் போகக்கூடிய அந்த லைன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்கன்னா என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம், சைடில் எழுதுகிறேன். ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவேஷன் என்னது, y - y2 y1 - y2 = இதுதான் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்டாங்கன்னா நம்ம எழுதக்கூடியது. ஓகேங்களா? அந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதலாமா, பாயிண்ட் ஏ பார்த்தீங்கன்னா 0, -2. பாயிண்ட் பி பார்த்தீங்கன்னா -15/11 9/11. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஸோ இது x1, இது y1 y2, y - y2 y1 -2 minus equal to x minus x2 minus x2க்கு minus 15/11, x1 0 minus minus 15/11. ஸோ இது எப்படி மாறும், ரெண்டுமே டினாமினேட்டர் 11 வரணும்னா மேலே கீழே 11 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 11y / 11 minus 9/11 டிவைடட் பை அதே தான் இங்கேயும் 11 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழே 1 இருக்குது அர்த்தம். ஸோ அப்போ -22/11 minus 9/11 ஈக்குவல் டு இதே தான் இங்கேயும் 11x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15/11 காமனாகவே எழுதிட்டேன், 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 15/11. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காமன் அப்படின்றப்ப 11y minus 9 டிவைடட் பை காமனாக இருக்கும்போது 11 மேலே வந்து -22 - 9 ஈக்குவல் டு
11x ப்ளஸ் 15/11 15/11 ஓகேங்களா. ஸோ இப்போ மேலையும் கீழே டினாமினேட்டர் 11ன்றப்ப இதையும் கட் பண்ணலாம். மேலையும் கீழே டினாமினேட்டர் 11ன்றப்ப இதையும் கட் பண்ணுறேன். ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. 11y minus 9 divided by minus 22 minus 9 minus 31 equal to 11x plus 15 divided by 15. ஸோ டினாமினேட்டர் எந்த நம்பர் வரக்கூடாதுன்றக்காக இந்த 15 எங்கேயும் இந்த 31 எங்கேயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 11 into 15 150 165 ஓகேங்களா. ஸோ நான் அதை அப்படியே வைக்கிறேன். 11 into 15y minus 9 into 15. ஸோ 9 into 15 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது 90 135 equal to 11 into minus 31x minus 31 into 15 31 into 15 ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரேன் அப்படின்றப்ப 11 into minus 31x ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குதா, பரவாயில்ல, நான் அடுத்த விட பண்ணுறேன். இது ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு வரும்போது minus 11 into 15y இந்த மைனஸ் அந்த சைடு வரும்போது 135. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 31 into 15 இங்கேயே போட்டு பார்த்துடலாம். 465 மைனஸ் 465 கிடைக்குது. ஸோ இப்போ இதையுமே இன்னும் சிம்ப்ளை பண்ணுங்கள். 135 465 465லேருந்து 135 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 330 வருது ஓகேங்களா. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் எனக்கு 330, பட் வந்து என்ன மைனஸ் பெரிய நம்பர்ன்றப்ப minus 330 இதுக்கு பதிலாக ஓகேங்களா. ஸோ minus 330. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 11, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 11, இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 தானே. 11 into 13 எழுதலாம். ஸோ அப்போ 11 வந்து நான் என்ன பண்ணுறேன் டிவைடட் பை 11 அப்படின்னு போட்டேன்னா இந்த 11 கட் ஆகும், இந்த 11 கட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 33 அப்படின்றது 30 வரும் -30 ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் மைனஸாக கூட மாற்றி எழுதுறேன். மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன்னா 31x, இதை ப்ளஸ்ஸாக மாற்றினா இதையும் ப்ளஸ்ஸாக மாற்றணும். 15y இதையும் ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். 30 = 0 ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி ஓகேங்களா. கொஞ்சம் பெரிய சம்மு தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக செய்யலாம் ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணணும். நம்ம y minus 9/11 அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் மேலும் கீழே 11 வரும்போது 1 இருக்குது, டினாமினேட்டரில் 1 இருக்குது, மேலும் கீழே 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் வரும். இன்னொன்று நமக்கு இந்த மாதிரி பெரிய இடமா வரும்போது கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அப்படின்னா டேரெக்டாக என்னால் மல்டிப்ளை பண்ணலாமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல 11 வரும்போது டிவைட் பை 11 கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக முடியும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸாமு. வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.